திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு என வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். அறச்சிந்தனையோடு துயில் உணருங்கள். அது என்ன அறச்சிந்தனை? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம்தான் அறச்சிந்தனை. நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லி உறங்கச் செல்லுவீர்களே, ஆனால் அதில் விடியற்காலையிலே உங்களுக்கு நமச்சிவாய என்ற அந்த ஒலியானது கேட்கும். நீங்கள் நமச்சிவாய என்று சொல்லி மகிழ்வீர்கள். உங்களுக்கு நாள்தோறும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வதற்கு அடித்தளமாக அமைவது எது? அதுதான் நமச்சிவாய நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நமச்சிவாய என்று சொல்லி நலம்பல பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற இனம் பெறுவேன், சிவபெருவேன், கூத்தப் பெறுவேன். அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் சிந்தை மகிழ மனம் மொழி மெய்களாலே வணங்கி திருச்சிக்கல் என்னும் திருத்தலத்தினை இன்று பார்க்க இருக்கிறோம். திருமுறை 2ஆம் திருமுறை. வசிஷ்டர் காமதேனுவினுடைய வெண்ணையினாலே சிவலிங்க திருமேனியை எழுந்தருளிவித்தார். பூஜை முடிவிலே அதை எடுக்க முயன்ற பொழுது எடுக்கக்கூடாமல் ஒரு சிக்கல், அப்படி சிக்கிய காரணத்தினாலே அதுக்கு சிக்கல் என்று பெயர் பெற்றது. நாகப்பட்டினத்துக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது சிக்கல். காவிரி தென்கரை திருக்கலங்களிலே 83வது தலம். திருவாரூர் நாகப்பட்டினம் பேருந்து வழியிலே செல்லும் பேருந்துகளிலே சிக்கலிலே செல்லலாம். எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் சிக்கலிலே இறங்கலாம். தொடர் வண்டியும் இருக்கிறது. இறைவனுடைய திருப்பெயர் வெண்ணெய் பிரான், இறைவியினுடைய திருப்பெயர் வேல்நெடுங்கண்ணி. சிக்கலுள் வேல உண்கணியிலே எண்ணினலை ஓர் பாகம் வெண்ணெய் பிரான் பாலவன் நன்கடலேத்த நம் பாவம் பறையுமே என இந்த ஊர் பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருந்தகையார் அம்மை அப்பர் திருப்பெயர்களை எடுத்தாண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய செய்தி. க்ஷீரபுஷ்கரணி தீர்த்தம், தலவிருட்சம் மல்லிகை, திருக்கோயிலின் கட்டுமலையின் மேல் இருக்கிறது. இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிங்கார வேலர் என்று பெயர். சூரசம்ஹார விழா மிகச் சிறப்பாக நடக்கும். வேல் வாங்கும் நிகழ்ச்சி என்று மிக அருமையாக ஒன்று நடக்கும். வியர்வை சிந்தும் வேலவன் என்று இதனை சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த திருச்சிக்கல். இல்லை, 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் கடல்நாகை காரோணத்தை வணங்கி நீங்கி பரவிய பதிகங்கள் பல. அவற்றிலே ஒன்று இந்த சிக்கல். திருக்கீழ்வேளூர் முதலிய தலங்களையும் பணிந்திருக்கிறார். இப்பொழுது 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். கந்தமும் கைதை பூத்து கமழ்ந்து சேரும் பொழில் செந்து வெண்டிசை பாடல் மல்கும் திகழ் சிக்கலுள் வெந்த வெள்ளீற்று அண்ணல்
வெண்ணை பிரான் வெண்ணை பிரான் விரையார்கள் சிந்தை செய்வார் வினையன தேய்வது திண்ணமே. மனம் உட்பட்டு சென்று பரவுமாறு தாழைகளெல்லாம் பூத்து கமழுகின்ற பொழில்களிலே வண்டுகள் செந்தே நூறுவகை பண்ணோடு பாடுகின்ற பாடல்களை கொண்டு விளங்கும் சிக்கல் என்னும் திருத்தலத்திலே கற்பம் செய்தமைந்த திருவெண்ணீற்றை அணிந்த தலைமையாளனாகிய வெண்ணைப்பிரானினுடைய மனம் வருந்திய திருவடிகளை யாரொருவர் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய வினைகளெல்லாம் தேய்ந்துவிடும், அழிந்துவிடும், சோறும் என்று சொல்கிறார். கந்தன்ன மனம் முந்தே முற்பட்டு சென்று வீசி பரவ. கைதை என்பது தாழை, கமந்து மணந்து, செந்துன்ன ஒரு வகையான பண்ணு. அந்த ஒரு வகையான பண்ணிலே பாடுகிறது அந்த வண்டுகள். திருச்சிற்றம்பலம். ஐயம் ஜெயம். கஜம்னே கசம், கெசம் என்பது போல. வெந்தை வெந்நீர் விதிப்படி கற்பம் செய்யப்படுகிற திருவெண்ணீர். அந்த திருவெண்ணீற்றை அறிந்திருக்கக்கூடிய வெண்ணைப்பிரான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சிக்கல் என்னும் திருத்தலத்தை சென்று, அதாவது 2ஆம் திருமுறையில் 8வது பதிகம், அந்த சிக்கல் என்னும் திருத்தலம் சென்று அங்கு பெருமானுடைய முன்னிலையிலே அமர்ந்து இந்த பதிகம் முழுவதையும் பாடி அவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.